இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே முந்திலாம் ஒரு மாதிரி யூடியூப் வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கும். இப்போ வந்து இன்ஃபர்மேட்டிவ் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே ஒரு மாதிரி மீம் கண்டென்ட்ஸாக போட்டு தள்ளுவாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமும் பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ தெரில, நமக்கு நல்லது மட்டும்தான் சொல்லி தருது. அதுவும் என் ஃபீடுக்குள்ளெல்லாம் போனால் தொப்பையை குறைப்பது எப்படி, 60 நாளில் வெயிட்டை குறைப்பது எப்படி, 60 நாளில் முகத்தை பொலிவாக்குவது எப்படி, ஹேர் ஃபாலை தவிர்ப்பது எப்படி, தலைமுடியிலிருந்து காலையில கழிற கக்கா வரைக்கும் எல்லாத்துக்கும் டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒன்று தெரில, நம்ம தான் செல்ஃப் கேரே இல்லாமல் இருக்கமா, இல்லை இந்த யூடியூப்ல வீடியோ போடுறவங்க இதை பார்க்குற எல்லாருமே செல்ஃப் கேர் இல்லாமல் இருக்கிறாங்களா, வீடியோவுக்கு மட்டும் செல்ஃப் கேர் பண்ணுறாங்களான்னு எனக்கு ஒரு டவுட். ஏன்னா நமக்கு ஒரு குட்டி தொப்பை இருக்கு, மூஞ்சிக்கு ஒரு க்ரீமும் போடுறே கிடையாது, எப்பயாச்சும் வெயிலில் போகும்போது சன்ஸ்கிரீன் லோஷன். இவங்க என்னென்னலாமோ சொல்றாங்க, விட்டமின் சி, அப்புறம் என்ன குளூட்டோ தையானா, அப்புறம் ரெட்டினால்ன்றாங்க, ஹேருக்கு வந்து இதை போடு அதை போடு, 60 நாள்ல நீ வந்து உன்னோட பிசிக்கை நீ ரெடி பண்ணு அப்படின்றாங்க. எனக்கு வேணாம்டா, எனக்கு வேணாம். நான் இப்படியே இருந்துக்கிறேன், நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு மாடி ஏறும் போது எனக்கு இழைக்காம இருக்கணும், மூச்சு வாங்காம இருக்கணும், அது போதும் எனக்கு. 6 பேக்லாம் எனக்கு வேணாம். அப்புறம் எதுக்குடா இந்த வீடியோன்னு கேட்பீங்க. இன்னைக்கு எங்க ஊர்ல நல்ல மழை, ஏதோ புயலாமே, அதனால சரியான மழை. சரி ஓகே, மழையில நம்ம நனைஞ்சா சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, நல்லா காத்து வரும், ஜேன்னு இருக்கும். உள்ள ஏரியாச்சு, ஏறி சரி சும்மா இருந்தால் நல்லா இருக்காது, இருக்கிற டைமுக்கு அப்படியே நம்ம அங்கே உள்ள என்னென்ன பொருள்லாம் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ என் கண்ணில் ஒன்று பட்டுச்சு. அதை பார்த்த உடனே இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுற வீடியோ தான், சரி நம்மளும் நம்ம மூஞ்சை கொஞ்சம் கேர் பண்ணி தான் பார்ப்போமே, ஒரு ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிது. வெயிட் பண்ணுங்க. தம்ப்நெயிலுக்கு இருக்கட்டும். இதுதான் அது, ஏதோ ஃபேஸ் மாஸ்காமே. நான் இதெல்லாம் இந்த வீடியோஸில் அப்புறம் இந்த படத்துலலாம் ஹீரோயின் போட்டிருப்பாங்கல்ல, அதான் பார்த்துருக்கேன். லாக்மி ப்ளஷ் அண்ட் க்ளோ. இது வந்து என்ன போட்டிருக்குதுன்னா, மூஞ்சில் வைக்கணுமா. டேய் பொண்ணுங்க யூஸ் பண்ணுறதாடா, டேய் சரி விடுங்க, என்ன இதில் என்ன இருக்க போகுது. நவ் சோக் யுவர் ஃபேஸ் இன் குட்னஸ் ஆஃப் பியூர் வாட்டர்மெலன் எக்ஸ்ட்ராக்ட் வித் த டிலைட்ஃபுல் refreshing sheet mask. It gives your face a burst of freshness and a fruit kissed glow. அப்படியே தர்பூசணி பழமே ஏஞ்சி வந்து நமக்கு முத்தம் கொடுத்த மாதிரி இருக்குமா. ஏன்டா டேய், போகடா எங்கேயாவது போகடா. In just 15 minutes you feel rejuvenated like straight out of the fruit facial. என்ன இலவோ வாங்கியாச்சு, ட்ரை பண்ணி ஒரு ரிவ்யூ சொல்ல போறேன், வாங்க போலாம் வீடியோக்குள்ள. Wake up, wake up, wake up, wake up, wake up. Ready. கையெல்லாம் ஏதோ பிசுன்னு இருக்குங்க. இதை உரிச்சு மூஞ்சில தேய்க்கும் போதே
என்னங்க ஆனால் ஸ்மெல்லு நல்லா இருக்குது. நம்ம சின்ன வயசில் இந்த 1 ரூபா பூமர்லாம் சாப்பிடுவோம் தெரியுமா, அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். இப்போ கூட இருக்குது 1 ரூபா பூமர், பட் இப்போ சென்டர் ஃப்ரெஷ் தான் நான் சாப்பிட்றேன். சின்ன வயசில் தான் 1 ரூபா பூமர்லாம் சாப்பிடுவேன். அதில் அந்த நடுவில் ஜெல்லி இருக்கும், அந்த பூமரில் ஒரு ஸ்மெல்லு வரும். அதுவும் வாட்டர்மெலன் ஃப்ளேவர் தான் நினைக்கிறேன். இந்த இலவும் வாட்டர்மெலன் ஃப்ளேவர் தான், சேம் ஸ்மெல் தான் வருது. சின்ன வயசில் சாப்பிட்ட அதே பூமர் ஸ்மெல்லு. என்ன இருக்குன்னு தெரில இதில், அப்படியே பிசு பிசுன்னு இருக்குது. 15 நிமிஷம் ஊற வைக்கணும் அப்படின்னாங்க. மூஞ்ச நல்லா 15 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்போ எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எடுத்துட்டேன். இதை போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, அதில் படித்தேன்ல போட்டிருந்துச்சு, ஏதோ வாட்டர் மெலனே வந்து கிஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஒரு சுண்ணி கூட இல்லை. எங்கடா அந்த டிஷர்ட் எங்கடா? எல்லா டிஷர்ட்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், கலர் மட்டும் வேறு வேறு. இது நம்ம அந்த கேஜிஎஃப் மென்ஸ்வேர்லாம் 1000 ரூபாய் 10 ரூபாய் இல்லை அந்த டிஷர்ட். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வெயில் நேரத்தில் வெளியே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீன் மட்டும் போடுங்க, இல்லை ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் போடுங்க. உங்கள் மூஞ்சிக்கு நல்லது. ஏன்னா நான் 11 மணி பங்குனி வெயிலில் அப்படியே பட்டையை கிளப்பிட்டு நேராக தர்பூசணி பழமோ இல்லைன்னா வெள்ளரிக்காவோ இல்லைன்னா 9-10 கிலோமீட்டர் தாண்டி எங்கள் ஊரில் இருந்து நேராக எதுக்கு போவேன், பலாப்பழம் வாங்குறதுக்கு போவேன். அப்படி போகும்போது வெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா என் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும். நான் கருப்பு தான், எனக்கு கருப்பாக இருக்கிறது சந்தோஷம்தான். ஆனால் ஃபேஸ் ட்ரை ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி டல்லாக தெரியும், தூங்கு மூஞ்சி மாதிரி தெரியும். ஆனால் டல் ஆகலைன்னா ஃப்ரெஷ்ஷாக தெரியும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சன்ஸ்க்ரீன் மட்டும் போடுவேன், அவ்வளோதான். மூஞ்சி வந்து அன்னைக்கு எங்கள் வீட்டில் ஹமாம் வாங்கியிருக்காங்கன்னா ஹமாம், லைபாய் வாங்கியிருக்காங்கன்னா லைபாய், சந்திரிகா வாங்கியிருக்காங்கன்னா சந்திரிகா, மைசூர் சாண்டல்னா மைசூர் சாண்டல், அவ்வளோதான். அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. வீட்டில் மளிகை கடையிலேருந்து ஒரு பாக்ஸாக வாங்கிட்டு வந்துடுவாங்க, எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான். அது அப்படியே காலியாக என்ன காலியாக யூஸ் பண்ணுறாங்களோ அதை நான் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இதில் ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரில. என்ன மூஞ்சி தொட்டால் லைட்டாக அப்படியே ஜம்முன்னு அப்படியே ஒரு மாதிரி தொடுறதுக்கு நல்லா இருக்குது, அவ்வளோதான். இதை ஒரு வேளை டெய்லி யூஸ் பண்ணணுமா? டெய்லி 100 ரூபான்னு கணக்கு பார்த்தா மாதம் 3000 ரூபா ஆச்சு. நான் அழகாக பெட்ரோல் போட்டு பைக்கில் ஜாலியாக சுற்றுவேன், எனக்கு இது தேவையில்லை. அண்ட் மை டியர் லேடிஸ், இது நீங்கள் வாங்குவீங்களா? உங்கள் ஹேண்ட்பேக்கில் நிறையா காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஆனால் காசு இல்லை அப்படின்னா இது வாங்கலாமா? வேணாம், வாங்கவே வாங்காதீங்க. நார்மலாக ஒரு சோப் போடுங்க, நல்லா மூஞ்சிக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போடுங்க போதும், ஒரு பவுடர் போடுங்க போதும், வேறு எதுவும் தேவையில்லை. மை டியர் லேடிஸ், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னே தெரில. இது வந்து உங்கள் ஃபேஸ் பிரைட் ஆகும், அப்படியே தர்பூசணி பழமே அப்படி கொடுத்தமா இருக்கும்னு கிமிக்ஸ்லாம் கொடுத்து உங்களை வாங்க வைக்கிறாங்க. 100 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒர்த் இல்லை. டேய் வாங்கி கொடுத்த சனியனே, ஹலோ, முன்னால் தாண்டா இந்த வீடியோ போட்டிருக்கேன். அடுத்த தடவை எதனா வாங்கி கொடுக்குறேன்னா உருப்படியாக வாங்கி கொடு, எனக்கும் பிரோஜனமாக இருக்கணும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கணும். இப்போ இந்த 10 நிமிஷத்தை நான் வேஸ்ட் பண்ண வச்சிட்டேன்ல, சரி வேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோஸ்ட் பண்ணலான் இருக்கேன். யாரையாச்சோ இல்லை ஏதாச்சும் ஒரு படத்தையோ இல்லை ஏதாவது ஒரு கண்டென்ட்டையோ இல்லை ஏதாவது ஒரு யூடியூபரையோ ரோஸ்ட் பண்ணலான் இருக்கேன். யாராச்சும் உங்களுக்கு பெஸ்ட்டு சஜஷனாக இருந்தால் சில பேர் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க, டிஜி மிஸ்டர் ரோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம தவிர்த்துடலாம், அவனே பாவம், அவனை தவிர்த்துடலாம். வேறு எதனாச்சும் ஒரு நல்ல யூடியூபரை ரோஸ்ட் பண்ணக்கூடாது. வேறு எதனாச்சும் ஒரு செய்கையான யூடியூபர் வச்சு செய்புற விட அப்படின்னு யாராச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ரோஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போடலாம். கமெண்ட்ஸில் கிடைக்கக்கூடிய கமெண்ட்ஸில் சிறப்பான ஒரு கமெண்ட்டுக்கு, சிறப்பான கமெண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த சிறப்பான கமெண்ட்டுக்கு கூட்டத்தில் இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் வந்து என்ன உங்களை சொல்றது, ரோஸ்ட் வரும். பாய்.
அது ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு.